என்ன கேட்டகரி சூஸ் பண்ணுறதுன்னு சுத்தமாக ஐடியா கிடையாது. ஒரே குழப்பமா இருக்குது அப்படின்றதுக்காக தான் ஒவ்வொரு சேனலாக எடுத்து மொனடைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிளோட சொல்லிட்டுருக்கோம். ஸோ அதை பற்றி தான் இங்கே பார்த்துட்ருக்கோம். அந்த மாதிரி ஏற்கனவே ஒன்று நம்ம போட்டிருக்கோம். சப்போஸ் நீங்கள் அதை பார்க்கலாம், கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், தாராளமாக போய் பார்த்துட்டு வாங்க. அதோட தேர்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம், வாங்க. ஸோ இன்றைக்கி இந்த சேனல் தான் பார்க்க போகிறோம். எந்த சேனல் கேட்குறீங்களா? டைம் பாஸ் காலனி. ஸோ எங்ககிட்ட கிட்டத்தட்ட 193K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இருக்காங்க. 1.3K வீடியோஸ் வந்து இவங்க போட்டிருக்காங்க. ஸோ இவங்க எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். 2018 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, குயிசஸ், ரிடல்ஸ் இந்த மாதிரி இதை தான் போட்டு அவங்க வந்து பண்ணிட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க இன்னொரு சேனலும் ஸ்டார்ட் பண்ணி இப்போ அதுக்கு 4K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து வச்சுருக்காங்க. ஸோ எத்தனை ஸ்டார்ட் பண்ணால் என்ன, இவங்களும் மானிட்டைஸ் பண்ணியிருக்காங்களா, இல்லை இவங்க எந்த மாதிரி சேனல்ஸ் வந்து போடுறாங்க, இந்த மாதிரி சேனல்ஸ் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிச்சு அப்படின்னா இது எப்படி பண்ணலாம் அப்படின்றத முதற்கொண்டு ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்ல போகிறேன். ஸோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே வாங்க. கடைசியாக இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்ல போகிறேன். அந்த சேனல் பார்த்து இப்படி இல்லாமல் சேனல் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாதீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். ஸோ இவங்க சேனல் வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்க்கலாம். என்ன எடுத்திருக்காங்கன்னா, ஸோ வந்து இந்த பிக்சர்ஸ் மாதிரி 2 கொடுத்து இந்த பிக்சரோட பேர் என்ன, இதோட இதே என்ன, மூவி நேம் என்ன, சாங் நேம் என்ன, மேக்கப் ஐட்டம் என்ன, இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களோட பிளேலிஸ்ட்டில் போய் பார்க்கலாம் என்ன நம்மளாம் கொடுத்துருக்காங்கன்னு. கேர்ள் நேம் குயிஸ், அதாவது இந்த 3 பிக்சர் கொடுத்து கேர்ள் நேமும் கொடுக்கலாம். சாக்லேட்டோட பேர் கேட்குறாங்க. அனிமல்ஸ் நேம் கண்டுபிடிக்கிற மாதிரி, பேர்ட்ஸ் வந்து தமிழ் பேர் கண்டுபிடிக்கிற மாதிரி, இந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. ஃபுட் குயிஸ் என்னென்னலாம் வந்து கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். சும்மா இமோஜி வச்சு அதுக்காகவே தனியாக இமோஜி மட்டுமே யூஸ் பண்ணி வீடியோஸில் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து 8 மினிட்ஸ் அந்த மாதிரி 3 மினிட்ஸ் கூட அந்த மாதிரி வரைக்கும் கூட பண்ணியிருக்காங்க. ஸோ வேறு எந்த மாதிரிலாம் இதில் பண்ணலாம், இது மட்டும் தான் வச்சு பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் வந்து கிடையாது. இந்த செலிபிரிட்டி இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க செலிபிரிட்டியோட கண்ணு மட்டும் போட்டு இந்த செலிபிரிட்டி கண்ணு வந்து யாரோட பேருன்னு சொல்லுங்கள், அந்த மாதிரி கூட வந்து போடலாம். இந்த மாதிரி வந்து பல மாதிரி வந்து சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ நிறையவே கொஞ்சம் எப்படி இங்கே இருக்கு பாருங்கள், இந்த நடிகர் யார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கண்ணு, வாய், மூக்கு என்னென்ன இது தனித்தனியாக போடும்போது எல்லாம் போட்டு கெஸ் பண்ணியிருக்காங்க. பார்ட் 1 பார்ட் 2 போட்டு. ஸோ அதுக்கெலாம் வியூஸ் மட்டும் பாருங்கள், 44K 33K 15K வியூஸ்லாம் வந்து போயிட்டுருக்கு. ஸோ பரவாயில்ல இல்லைங்களா, அவங்க அதில் என்ன தான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு டைம் இப்போ பார்த்துக்கலாம். அவ்வளோதான். இதுதான் வந்து அவங்க கொடுத்துருக்கிற வீடியோவிலே அதுதான் ஒரு 2 கண்ணு போட்டிருக்காங்க, இது பண்ணியிருக்காங்க. அதுக்கான வியூஸ் பார்த்தீங்கன்னா 44K வந்து வியூஸ் வந்து வந்திருக்கு. சும்மா சாதாரணமாக எப்படி வந்திருக்கு பார்த்தீங்களா. ஆனால் இது வந்து சும்மா அவங்க எடுத்த உடனேலாம் அவங்க அச்சீவ் பண்ண கிடையாது. கண்டிப்பாக அவங்க கன்சிஸ்டன்சியாக போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 1.4K வீடியோஸ் அவங்க போட்டிருக்காங்கன்னா சும்மா சாதாரணமான விஷயம் கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் என்ன நம்ம மெயினாக பார்க்க போகிற விஷயம், இவங்க மானிட்டைஸ் பண்ணிக்காங்களா, எனக்கு அது ப்ரூஃப் சொல்லு அப்படின்னு தானே கேட்க போகிறீங்க. அதுக்கும் ப்ரூஃபோட தான் வந்திருக்கேன், பார்க்கலாம். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், டைம் பாஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து மொத்தமாக வந்து 1378 அப்லோட்ஸ் சப்ஸ்கிரைப் வச்சுக்காங்க, எல்லாமே பார்த்துக்கோம். ஓகே, இவங்க எவ்வளோ வந்து எஸ்டிமேட்டட் மந்த்லி ஏர்னிங்ஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, மினிமம் வந்து 248 நோட் பண்ணிக்கோங்க, மினிமம் 248. ஸோ 248 கண்டிப்பாக 60,000க்கு மேலே தான் வந்து இருக்கும். ஸோ அவங்க இந்த மந்த்துக்கான கேல்குலேஷன் தான் கொடுத்துருக்காங்க அதுவும். ஸோ இப்போ மந்த்லி இவங்க ஏர்ன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. சரி, இது உண்மையாக போயான்னு பார்த்தாங்கன்னா அவங்க எஸ்டிமேட்டட் இயர்னிங் வந்து சும்மா வந்து போடல, ஒவ்வொரு நாளுக்கும் எடுத்து தனியாக போட்டு எவ்வளோ வியூஸு, அந்த வியூஸ்க்கு எத்தனை சப்ஸ்கிரைபர் கிடச்சிருக்காங்க முதற்கொண்டு எல்லாமே கிளியராக அப்படி கிளியர் கட்டோட வந்து போட்டிருக்காங்க. ஸோ நம்ம வந்து தாராளமாக வந்து பார்க்க முடியுது இதில். சப்போஸ் உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சு, நான் தனியாக பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா socialblade.com அப்படிங்கிற ஒரு சேனல் தான் இது, சாரி வெப்சைட் தான் அது. அதுக்குள்ளே போயிட்டு இந்த நேம் வந்து இங்கே டைப் பண்ணி நீங்கள் செக் பண்ணிங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கே தானாக வரும். ஸோ இது மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய சேனல்ஸ் வந்து நீங்கள் போட்டு பார்க்கனாலும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, இந்த மாதிரி நம்ம பார்த்துட்டோம். இது வந்து நாங்கள் வந்து சேனல் ஸ்டார்ட் பண்ணுறோம், இந்த மாதிரி ஓப்பன் பண்ணலான்ட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கன்னு கேட்டிங்கன்னா அதுவும் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டு பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு 14 கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க, அந்த மாதிரி வர மாதிரி போட்டிருக்காங்க. ஓகே, எனக்கு இந்த மாதிரி ஐடியாலாம் எப்படி நான் கண்டுபிடிக்கிறதுன்னு சொன்னேன், சாதாரணமான ஒரு விஷயம் தான். அதாவது கேசரி இருக்குது, அதை 2 பிரித்து பாருங்கள், கேசரி முடிஞ்சு. இது என்னன்னு பார்த்தா பால், அதை வந்து மில்க்குன்னு போட்டிருக்காங்க. இது என்ன கேக்கு, வேறு கேக் அப்புறம் மில்க் கேக்குன்னு போட்டிருக்காங்க போல். யோசிக்க முடியல, வேறு ஏதாவது எனக்கு ஐடியா கொடுங்க எங்கேருந்து எடுக்குதுன்னு சொன்னால் நம்ம இருக்கவே இருக்குது பின் இன்ட்ரெஸ்ட் வந்து போயிடுங்க. போயிட்டு சர்ச் ஐடியாஸில் போங்க, போயிட்டு பிக்சர் ரிடல்ஸ் இன் தமிழ் போட்டிங்கன்னா ஆயிரக்கணக்கான ரிடல்ஸ் வருது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே தெரியும் கெஸ் த வேர்ட், அதே மாதிரி இந்த சீரியல் பெயர் என்ன, இந்த மாதிரி வந்து போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு கீழே போனீங்கன்னா ஆயிரக்கணக்கான ரிடல்ஸ் வந்து இங்கே கிடைக்குது. ஸோ இது என்ன காய், குடை மிளகாய், இந்த மாதிரி நிறைய வந்து சும்மா ஆயிரக்கணக்கான இது வந்து உங்களுக்கு ஐடியா வந்து கிடைக்கும். சரி, நீங்கள் அதுலேருந்து தாராளமாக நீங்கள் ஐடியா வேணும் எடுத்துக்கலாம், இல்லை அதே கூட எடுத்து போட்டுக்கலாம். ஸோ இது எடுத்துக்கலாம். டோர் போட்டிருக்காங்க +A, ஏன்னா அது டோரா, அவ்வளோதான் முடிச்சு. கெஸ்ட்டை காட்டும் அவங்க மேலே போட்டாங்க அந்த மாதிரி ஈஸியாக. ஸோ ஒரு 2 3 நானே எடுத்துக்கிறேன். டவுன்லோட் இமேஜ். ஸோ ஆன்சர் வந்து டோரான்னு தெரியும். ஸோ டோரா வர மாதிரி ஒரு பிக்சர் இதுலேருந்து எடுத்துக்கலாம்.
நம்ம ஃபஸ்ட் இதில் எடுத்துக்கலாம். கெஸ் த கண்ட்ரி அப்படின்னா பிராசில் பிராசில் அதை தான் வந்து இப்படி போட்டுருக்காங்க. ஓகே, இதே எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் கெஸ் த கண்ட்ரியில் எஸ் ப்ளஸ் பெயிண்ட் இருக்கு. அப்போ ஸ்பெயின் அப்படின்னு எடுத்துக்கலாமா? அப்போ டவுன்லோட் இமேஜ். ஓகே, நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு முன்னாடி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் ஒரு வீடியோக்கு வந்து எடுத்துக்காங்க. இவ்வளோ தான் நீங்கள் பண்ண வேண்டியது, இவ்வளோ தான். நீங்கள் ஒரு இதுவுமே பண்ண தேவையில்ல. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா, எடுத்ததுக்கு ஆன்சருக்கு ஒரு பிக்சர் வேணும் இல்லையா? அதுக்கு வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஃபஸ்ட்டு பிராசில்னு சொல்லிட்டு எடுத்தோமா. ஸோ பிராசில் இது கூட எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வேறு என்ன எடுத்தோம்? ஸ்பெயின். ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, எல்லாமே மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கேன். நீங்கள் அந்த மாதிரி பண்ணாமல் இப்போ கண்ட்ரி மட்டும் எடுக்க போகிறீங்கன்னா கண்ட்ரியாகவே எடுங்க. இல்லை நீங்கள் வந்து ஒரு படத்தோட பேர் மட்டும் எடுக்கீங்க, படமாகவே எடுங்க. இல்லை நீங்கள் எப்படி எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாமே ஒரே மாதிரி எடுங்க. அந்த மாதிரி எடுத்துனா கொஞ்சம் இருக்கும். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் நான் இப்போ பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு டோரா. இல்லை கார்ட்டூன் நேம் மட்டும் எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் கார்ட்டூன் நேம் மட்டுமே எடுங்க. டோரா. ஓகே, இப்போ நான் தேவையானது எல்லாமே எடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு நம்ம எங்கே போகலாம் அப்படின்னு சொன்னோம்னா, எப்பவும் போல் கைன் மாஸ்டர் தான். கைன் மாஸ்டர் போகலாம். 16:9 ப்ராஜெக்ட் நேம் கொடுக்குறதுனா கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு எடுத்துக்கோங்க. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, பின்ஸ் எடுக்க போகிறேன். பின்ஸில் தான் வந்து இருக்கும். எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு வந்து முன்னாடி நீங்கள் இன்ட்ரோ மாதிரி ஏதாவது போடுறீங்க, கெஸ் த நேம், கடைசியாக வந்து உங்களுக்கு புதுசாக இன்னொன்று வச்சுக்க, அந்த மாதிரிலாம் வந்து உங்களுக்கு என்னென்னலாம் நீங்கள் முன்னாடி போடணுமோ போடுங்க. நம்ம கச்சா மச்சான் இன்ட்ரோ மட்டும் போட்டுறாதீங்க. சிம்பிளாக வந்து போடுங்க. சும்மா கெஸ் த கண்ட்ரி நேம் ஃபுல்லாக வந்து கேட்டகரியாக கண்ட்ரி மட்டும் போடுறீங்க. கெஸ் த கண்ட்ரி நேம் ஃபுல்லாக போட்டுருங்க. இல்லை வந்து கெஸ் த கார்ட்டூன் நேம் போடணும். ஃபஸ்ட்டு கெஸ் த கார்ட்டூன் நேம் போட்டு ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட் அப்படி போட ஆரம்பிச்சிடுங்க. இன்ட்ரோ வந்து நிறைய எடுத்துக்கூடாது. ஸ்ட்ரைட்டாக எப்பவுமே கண்டென்ட்டுக்குள்ளே போயிடணும். ஸோ நீங்கள் இன்ட்ரோ எதுவும் போட்டுக்கோங்க. நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்னா, அந்த குயிஸ் வந்து என்னென்னு போட்டோன்னா, ஃபஸ்ட் டோரா எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு டோரா பிக்சர் அதை போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அந்த குயிஸ் அதுக்கான ஆன்சர், அந்த குயிஸ் அதுக்கான ஆன்சர். ஓகே, இப்போ முடிச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதெல்லாம் கரெக்டாக ஒரு அலைன்மெண்ட் கொண்டு வருவோம். பேன் ஜூம் கரெக்டாக பண்ணிட்டு அந்த பண்ணிக்கலாம். அதே மாதிரி இது வந்து பேன் ஜூம் இது பண்ணிக்கலாம். பண்ணிட்டோம்னா மூவ் பண்ணும்போது அது இப்படி வந்துடும். அந்த மாதிரி பார்த்துக்கலாம். இது ஃபுல்லாக இருக்குது. பிரேசில் ஆன்சர் தெரியுற மாதிரி இப்படி வச்சுக்கோங்க. ஸோ ஸ்பெயின். நம்ம ஆன்சர் வச்சுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா அந்த டைமர் வந்து வச்சாங்களே, அந்த டைமர் எப்படி வச்சுருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ யூடியூப் போங்க. யூடியூப் போயிட்டு 1 to 5 கவுண்டன்ஸ் க்ரீன் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா நிறைய வந்து நமக்கு ஆப்ஷன் வந்து காட்டும். ஸோ அதில் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். நிறையாவே வந்து இருக்குது. இதில் காப்பிரைட் வந்து கிடையாது. ஸோ நான் ஃபஸ்ட்டில் இருக்கிறத எடுத்துக்கலாம். இல்லைனா இது கூட எடுத்துக்கலாம். நான் இதை எடுத்துகிட்டு ஷேர் கொடுங்க. ஷேர் கொடுத்துட்டு காப்பி லிங்க் கொடுங்க. க்ரோம் போங்க. youtube.com போட்டிங்க. அதுக்குள்ளார போங்க. யூடியூப் வீடியோ டவுன்லோட் போங்க. அந்த லிங்க்கை பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிட்டு 720 நீங்கள் எடுத்துக்கோங்க. டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், கைன் மாஸ்டருக்கு போயிடலாம். கைன் மாஸ்டர் போயிட்டு லேயர், மீடியா, டவுன்லோட், அந்த க்ரீன் ஸ்க்ரீன் எடுத்துக்கோங்க. ஸோ எங்கே வைக்கணுமோ நீங்கள் எங்கே வைக்கணும்னு வைக்கிங்க வச்சுக்கோங்க. நான் இங்கே கீழே வச்சுக்கிறேன். வச்சுக்கிட்டு குரோமாக்கி போங்க. என்னேபிள் கொடுத்தீங்கன்னா அந்த இது வந்து வந்துடும். ஸோ உங்களால் எங்கே வச்சுக்க முடியும், எங்கே வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ வச்சுக்கோங்க. ஸோ இமேஜ் அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. 5 செகண்டுக்கு. ஓகே, இதுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து வச்சுக்கோங்க. என்ன வைக்கணும் மட்டும். சப்போஸ் வந்து டோரா த எக்ஸ்ப்ளோரர் இருக்குது, அதுக்கு ஏதாவது வந்து கொஞ்சம் இதாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் அவ்வளோதான்.
ஸோ அந்த மாதிரி ஏதாவது மியூசிக் போடணும், நீங்கள் என்ன போடணும்னு நினைக்க அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. டோட்டலாக வந்து இதே மாதிரி தான் ஒவ்வொன்றுக்கும் அதே மாதிரி பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பேக்ரவுண்டுக்கு ஒரு ஆடியோ இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும் இல்லையா? அதுக்கு வந்து என்ன ஆடியோ வைக்கணுமோ நீங்கள் வந்து வச்சுக்கலாம். இதை நான் வச்சுட்டு இதுக்கு வந்து வால்யூம் என்வலப் கொடுத்து எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் முடிஞ்சு. இதே மாதிரி நீங்கள் எல்லாத்துக்கும் வந்து பண்ணலாம். அதே மாதிரி பண்ணலாம். சப்போஸ் வந்து நான் ஹீரோயின் வந்து ஃபேஸ் எடுத்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கும் எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன் பாருங்கள். இதில் அப்படி பண்ணி காட்டுறேன். மீடியா போகலாம். டவுன்லோடில் இந்த பிக்சர் நான் எடுத்துக்கிறேன். ஸோ ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ என்ன பண்ணலாம்னா இங்கே போய்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ஆக்சுவலி வந்து இதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா இது கொடுத்து டூப்ளிகேட்டஸ் லேயர்னு வச்சுக்கோங்க. இங்கே மேலே இது டெலிட் பண்ணிடுங்க. டெலிட் பண்ணிட்டு இங்கே மீடியாவில் போய்ட்டு இமேஜ் ஆசர் கொடுங்க. ஏதாவது கலரோ இல்லை பிக்சரோ பேக்ரவுண்டோ வரும். ஸோ நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஏதோ கலர் நான் ஒயிட்டே எடுத்துக்கிறேன். நீங்கள் என்ன வேணுமோ நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இது இருக்குது இல்லைங்களா, இது கிராப் கொடுத்துருங்க. நல்லா ஃபுல் ஃபேஸ் இருக்கிற மாதிரி நல்லா பெருசாக வந்து எடுத்துக்கோங்க ஹீரோவோட அப்போ தான் வந்து தெளிவாக நம்மளால் ஆன்சர் வந்து கண்டுபிடிக்க முடியும். இந்த மாதிரிலாம் இருந்தால் கண்டுபிடிக்க முடியும். சும்மா ஒரு எக்ஸாம்பிள் இந்த மாதிரி கிராப் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்தீங்கன்னாவே முடிஞ்சிச்சு. அவங்க கண் வந்து கரெக்டாக கிராப் பண்ணிக்கோங்க. நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் சொல்கிறேன். அவ்வளோதான் முடிஞ்சு. அதை வந்து பெருசு பண்ணிக்கோங்க. இப்படி பெருசு பண்ணி வச்சிங்கன்னா இப்போ நல்லா தெரியுது பார்த்தீங்களா? அவ்வளோதான் முடிஞ்சு. இங்கே மேலே வந்து பேக்ரவுண்டில் வந்து டைப் டெக்ஸ்ட் மாதிரி கொடுத்து கெஸ்ட் ஆக்டர்ஸ் ஐஸ் நேம் அந்த மாதிரிலாம் வந்து கொடுத்தீங்கன்னா அவ்வளோதான் முடிஞ்சு. இவ்வளோதான் வந்து விஷயம். ஸோ இந்த மாதிரி தான் ஒவ்வொரு ரிடில்ஸ் வந்து நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணணும். இல்லை கடி ஜோக்ஸ் மூலியமாகவே வந்து ரிடில்ஸ் வந்து கொடுப்பாங்களே அந்த மாதிரி கொடுக்குறதுனாலும் கொடுத்துக்கலாம். பின் இன்ட்ரெஸ்ட் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அது வந்து காப்பிரைட் வந்து போட மாட்டாங்க. ஸோ நீங்கள் அந்த மாதிரி யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ எவ்வளோ ஒரு ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா? ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா நீங்கள் அந்த கன்சிஸ்டன்ஸின்றது ரொம்ப முக்கியம். 10 வீடியோ போட்டுட்டு ஐயோ எனக்கு வியூஸே வரல, எனக்கு வந்து சப்ஸ்கிரைபரே வரல, எனக்கு சொல்கிறது பொய்ன்றதெல்லாம் வந்து ஒரு யூஸும் கிடையாது. போட்டுகிட்டே இருக்கணும். நீங்கள் போட நீங்கள் கண்டிப்பாக அதோட டிஃப்ரென்ஸ் வந்து நீங்கள் பார்ப்பீங்க. அதுக்கான ப்ரூஃபும் நான் காட்டியிருக்கேன். உங்களுக்கு எப்படிலாம் வந்து நீங்கள் புதுசாக இல்லை இன்வென்ட் பண்ண முடியுமோ, என்னென்னலாம் உங்களால் வந்து இதுக்கு மேலே பண்ண முடியுமோ நீங்கள் வந்து தாராளமாக பண்ணுங்கள். நான் ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன். இதுக்கான சோர்ஸ் எங்கேருந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வந்து எப்படின்னு காட்டிட்டேன். நான் மற்றபடி பண்ணுறதெல்லாம் வந்து உங்களோட இஷ்டம். நீங்கள் ஒரு 100 வீடியோஸ் போட்டிங்கன்னா அந்த 101வது வீடியோஸில் உங்களுக்கு புது ஐடியா வந்து தோணும். இல்லை 5 வீடியோஸ்லேயே உங்களுக்கு புது ஐடியா தோணும். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு இன்னொரு சேனலோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.